بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما خلقنا السماوات والأرض إلا بالحق. صدق الله مولانا العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான திருக்குர்ஆனுடைய வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்து இருங்கள் என்று கட்டளையிடுகிறார். உண்மையாளர்கள் என்று சொன்னால் அது வார்த்தைகளிலும் உண்மை இருக்க வேண்டும், சுய வாழ்க்கையிலும் உண்மை வெளிப்பட வேண்டும். அந்த உண்மையாளர்களோடு நம்முடைய இருப்பை நாம் அமைத்துக் கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கையும் புனிதம் பெற்று விடுகிறது. ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது உண்மை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். காரணம் என்ன? அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மா ஸலக்ன ஸமாவாதி வல் அர்த இல்லா பில் ஹக். இந்த வானத்தையும் பூமியையும் நாம் உண்மை சார்ந்ததாக படைத்திருக்கிறோம். மனிதன் வாழ்கிற வானமும் உண்மை சார்ந்தது, பூமியும் உண்மை சார்ந்தது என்று சொன்னால் அதில் வாழ்கிற மனிதனும் உண்மையாளனாக இருக்க வேண்டும். எனவேதான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவார், ரப்பனா மா ஸலக்த ஹாதா பாத்திலா. இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் நீ பாத்திலாக படைக்கவில்லை, உண்மை சார்ந்ததாக நீ படைத்திருக்கிறாய் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்று சொல்லுகிற போது இந்த வையகம் அத்தனையும் உண்மையின் வழியிலே போகிற போது வாழ்கிற மனிதன் அதற்கு எதிரடையான ஒரு பாதையில பொய்மையும் பொய் சார்ந்தவனாகவும் ஆடுகிற போது லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த வசனங்களுடைய விளைவை எடுத்து காட்டுகிறது. பூமியில குழப்பமா, கடலில பதட்டமா? அதற்கு என்ன காரணம்? மனித வாழ்க்கை உண்மை சார்ந்ததாக இருக்கவில்லை. அல்லாஹ்வின் படைப்பு அத்தனையும் உண்மை சார்ந்து இருக்கிற போது மனிதனின் வாழ்க்கை மட்டும் எப்படி பொய்மை சார்ந்ததாக இருக்க முடியும்? எனவே குழப்பம் உலகத்தில் விளைத்து விடுகிறது என்று அல்லாஹ் அதனுடைய விளைவை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள். ஒரு மூமினுடைய தன்மைகளை பற்றி வருகிற ஒரு ஹதீஸ் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் கோழையாக கூட இருக்க முடியும், அது அவருடைய இயற்கையில பிறப்பிலே வருகிற ஒன்று, கஞ்சனாக கூட அமைந்து விடலாம், ஆனால் ஒருபோதும் அவன் பொய்யனாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள். பொய் என்பது ஈமானிய குணத்திற்கு அப்படியே எதிர் அமைப்பில் இருக்கின்ற ஒன்று. எனவேதான் ஒரு சமுதாயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவினார்கள். அந்த சமுதாயத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பிரதிநிதியும் உண்மை சார்ந்தவர். அஸ்ஹாபு முஹம்மதின் லா யுகதிபூன், பெருமானாரின் தோழர்கள் யாரும் பொய் சொல்லவே மாட்டார்கள். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுலுன், பெருமானாரின் தோழர்கள் அத்தனை பேரும் நீதவான்கள். அது நாம் சொன்ன செய்தி அல்ல, எதிரிகளை ஒற்றுக்கொள்ளுகிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் ஷுஐப் ரலியல்லாஹு மிகப்பெரிய வணிகர். மக்காவை விட்டு மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போகிற போது மக்காவாசிகள் அவர்களை சூழ்ந்து பிடித்துக் கொள்வார்கள். நீங்கள் மக்காவிலிருந்து போவதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் ஊரில் தங்கி நீங்கள் பொருள் ஈட்டினீர்கள் அல்லவா, அந்த செல்வத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் போகலாம் என்று சொன்ன போது ஷுஐப் ரலியல்லாஹு அப்போது கையில் இருந்தவற்றை எல்லாம் கொடுப்பார்கள். மக்காவாசிகள் கேட்டார்களா, மிக நேர்த்தியான வியாபாரியான உன்னிடத்தில் இவ்வளவுதான் இருக்கிறதா, இன்னும் எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்கிற போது ஷுஐப் ரலியல்லாஹு தன் வீட்டின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி, அந்த இடத்தில் நான் தீனார்களையும் திருகுகளையும் புதைத்து வைத்திருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஹிஜ்ரத்தின் வழிப்பயணத்தை தொடர்ந்து போய் சேர்வார்கள். செய்தியை கையிலே தாங்குகிற அந்த முஷ்ரிக்கீன்கள் வேகமாய் போய் அவர்கள் வீட்டில் குறிப்பிட்ட அந்த இடத்துல தோன்றுகிற போது என்ன ஆச்சரியம், பொருட்கள் அப்படியே வெளிப்படுகிறது. தீனார்களும் திருகங்களும் பல ஆண்டுகளை அவர்கள் சம்பாதித்த அந்த சேமிப்புகள் கஜானாக்களாக வெளிப்படுகிற போது அந்த முஷ்ரிக்கீன்கள் அப்படி ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு இடத்துல
எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் ஏதோ ஒரு இடத்தை சொல்லி இருக்கலாமே, பூமி முழுக்க தோண்டி கொட்டலாம் இருந்திருப்போம். குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இந்த இடத்துல இருக்கிறது என்று அவர் எப்படி சொன்னார் என்றெல்லாம் பேசுகிற போது அவர்களுக்குள்ளே இருந்து ஒரு பதில் சொன்னார், அஸ்ஹாபு முஹம்மதின் லா யுகதிப், பெருமானாரோடு யார் தோழமை கொள்ளுகிறார்களோ அவர்கள் பொய் பேசுவதில்லை. அப்பா எதிரிகள் சொல்லுகிற செய்தி சமூக பணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்ற போது இந்த சமூக பணிக்கு தனக்கு தகுதி இருக்கிறது என்று எதை எடுத்து காட்டினார்கள்? இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு மத்தியிலே நான் வாழ்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில பொய் இருக்கிறதா, யாருக்காவது மோசடி என்பது என் வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கிறதா? தன்னுடைய சுய வாழ்க்கையின் தூய்மையை சமுதாயத்தில் எடுத்து வைத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூய்மையை வைத்து கேட்டார்கள், மழைக்கு பின்னால் இருந்து ஒரு பெரும் மழை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். மா ஜர்ரப்னா அலைஹி இல்லா பிஸ்ஸித்க், நபி அவர்களே உண்மையை தவிர உங்களிடத்தில் எந்த அனுபவமும் எங்களுக்கு இல்லை, நீங்கள் உண்மைதான் பேசுபவர்கள், சொன்னால் நம்புவோம் என்றார்கள். அதை விட ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாத்தின் முதல் பிரச்சாரத்தை துவங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக சாதிக் அல் அமீன் என்கின்ற பட்டத்தை மக்காவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருந்தது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்களுக்கு ஃபிக்ஹுடைய ஹதீஸுடைய கலைகளிலே ஒரு சட்டம் சொல்லுவார்கள். ஒரு சஹாபி தான் யாரிடத்திலிருந்து அந்த ஹதீஸை கேட்டார் என்கின்ற அந்த சஹாபியின் பெயர் தெரியாவிட்டாலும் அந்த ஹதீஸ் மிக மிக பலமானது. ஆனால் பின்னால் வருகிற ராவிகளில் யாரும் நான் யாரிடத்தில் கேட்டேன் என்று தெரியவில்லை என்றால், அவர் பேர் தெரியவில்லை என்றால் அந்த ஹதீஸ் அது ஏற்கத்தக்கதல்ல. சஹாபி ஒருவரை யாரிடம் தெரியவில்லை என்றால் அது ஏற்றுத்தான் ஆக வேண்டும். காரணம், சஹாபாக்கள் உண்மை சார்ந்தவர்கள், அவர்கள் பொய்யாக ஒரு செய்தியை சொல்லிவிட மாட்டார். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை, என் மீது யார் நான் சொல்லாததை சொல்லுகிறாரோ அவர் நரகத்தில் தனக்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கிக் கொள்ளட்டும், நான் சொன்னதை சொல்லட்டும், சொல்லாததை என் மீது பொய்யுரைத்தால் அவர் நரகவாதி என்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த வார்த்தையை சேர்த்து பார்க்கிறோம். பொய் எங்கே இணைகிறதோ அதை பொறுத்ததற்கு பாதகமான சூழல்கள் ஏற்படுகிறது. சாதாரண குடும்ப தலைவருடைய பொய் ஒரு குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம். ஒரு நாட்டு மன்னரின் தலைவருடைய பொய், சில அதிபர்களின் பொய், சில ஜனாதிபதிகளுடைய பொய் உலகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இல்லாத அணு ஆயுதங்கள், இல்லாத அந்த சில வெப்பன்ஸ்கள் சில நாடுகளில் இருப்பதாக துணிந்து சொல்லப்பட்ட ஒரு பொய் எத்தனை ஆயிரம் உயிர்களை பழிவாங்கியது, சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. இன்று வரை பத்திரிகைகள் தொடர்ந்து செய்து வருகிற பொய் பிரச்சாரங்கள், உண்மைகளை மறைத்து அவர்கள் வெளியிடுகிற அந்த தலையங்கங்கள் ஒரு சமுதாயத்தின் மிகப்பெரும் பின்னடைவுக்கு இன்றுவரை காரணமாக இருக்கிறதா இல்லையா? ஆக பொய் என்பது அது எந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டாலும் மிகப்பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். சொன்னார்கள், அது சிறுக்கு துமானியா, உண்மை என்பது மன நிம்மதியை தரும். அசிறுப்பு யுஞ்சி, உண்மை என்பது வெற்றி தரும். கிதுபு யுகுலி, பொய் என்பது அழிவை தரும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் உமர் ரலியல்லாஹு சொல்வார்களாம், நான் ஒரு உண்மை பேசியதால் இழிவடைவதாக இருந்தாலும் அதை நான் சொல்லுவேன், பொய் பேசி உயர்வடைவதை விட. காரணம் என்ன தெரியுமா? ஒரு உண்மை என்னை இழிவடைய செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸிதுகு யுன்ஜி என்று சொல்லி இருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மை சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும். குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, அது கசப்பாக இருந்தாலும் சரி, எது சத்தியமோ அதை சொல். அப்போ சத்தியத்தினுடைய போதனைகள் உண்மை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்கின்ற போதனைகள் ஒரு மூமினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வேண்டிய செய்திகள். அது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பரீட்சை செய்வதற்காக வேண்டி நாடுகளுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் காற்றுக்கு போகிறார். வனாந்தரத்தில் போய் அங்கு மேய்க்கிற மாடுகளை மேய்க்கிற அவர்களின் உள்ள நிலைமை எப்படி இருக்கிறது என்று பரீட்சை செய்ய ஒரு நாள் போகிற போது ஒரு ஆட்டு இடையினை அழைத்து கேட்பார்கள், அப்பா எனக்கு அவசியமாக ஒரு ஆடு தேவைப்படுகிறது, ஒரு ஆட்டை நீ இடத்துல விற்கலாமா என்று கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஆடு மாடுகள் எனக்குரியதல்ல,
எஜமானர் ஊரில் வாழ்கிறார், அவரிடத்தில் நீங்கள் கேட்டு வர வேண்டும் என்று சொன்னபோது சொன்னார், நான் உனக்கு தொகை தந்து விடுகிறேன், நீ அதை பெற்றுக்கொள். உன் எஜமானர் கேட்டார், ஓனாய் அடித்து விட்டது என்று ஒரு பொய் சொல்லப்பா என்று உமர் ரலியல்லாஹு சொன்ன போது, ஐன ரப்புனா, என் எஜமானரிடத்தில் நான் பொய் சொல்லிவிடுவது ஒன்றுமல்ல, ஆனால் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறானே ரப்பு, அவன் எங்கே போய்விட்டான். உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிற இடம் எது? ஒரு வனாந்தரம். படிப்பு இல்லை, எஜுகேஷன் இல்லை, நாகரிக வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு உண்மை புரிந்திருந்தது, உண்மை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த எஜுகேஷன் என்பது அது எப்படி பிறரை ஏமாற்றலாம், தொழில் துறைகளாக இருக்கலாம், மற்ற இதர பிற உலக காரியங்களாக இருக்கலாம், ஏமாற்றி தன் சரக்குகளை விற்றெடுப்பது எப்படி, தன் வார்த்தை ஜாலங்களால் ஒன்றை முதலீடாக மாற்றுவது எப்படி, ஒட்டுமொத்த உலகமே அதற்குள்ளே சுருங்கி கிடக்கிற போது வனாந்தரத்தில் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு எந்த நிலைமையும் போய் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு சத்தியத்தை அவன் மனதுக்குள்ளே ஏற்றிருந்தார் என்றால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலையில விடுகிற போது அந்த ஆட்டிடையினை அழைத்து அரசவைக்கு முன்பு நிறுத்துவார்கள். அந்த மனிதனுடைய எஜமானரும் அழைக்கப்படுவார். சொன்னார்கள், உன்னுடைய இந்த அடிமையை நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறேன். வாங்கிய பிறகு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீ சொன்ன அந்த உண்மை உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறது, மேற்கொண்டும் உண்மை சார்ந்த வாழ், அது உனக்கு நிச்சயம் வெற்றியை தரும் என்று சொல்லி அனுப்புகிற ஒரு செய்தியை பார்ப்போம். இப்படியானால் ஒரு மூமினுடைய எல்லா நிலைமைகளிலும் உண்மை இருந்தது. அந்த உண்மை மட்டுமே இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை தன்மையாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் உண்மையாளனாக இருப்பான் என்பது ஒரு பொதுப்படையான கருத்தாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த கருத்துக்கள் நிலவுகிறதா என்பதை சிந்திக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நம்முடைய மார்க்கத்தின் சூழல்களில் அது காட்டி இருக்கிற சத்திய வழிகளில் நித்தமும் நடந்து போகிற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதைப்படி சொல்லுகிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ அவைகளை நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.